வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த திமுக ஆட்சி என்னன்னு பார்ப்போம், விரிவாகவே பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கருப்பு சட்டை தான் போடுவோம். நம்ம தீகாக்காரன் தான், பெரியாரின் கொள்கையில இருக்கிறவன் தான். இன்னும் சொல்ல போனா அபிஷியலாக நம்ம ஐயா சுபவியோட இயக்கத்துல உறுப்பினராக இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். நாம நேச்சுரலாவே திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டாண்டும் திமுக சப்போர்ட் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சில சங்கிங்க லூஸ் தனமா, ஓ நீ திமுக சொம்பா, நீ 200 ரூபா ஊப்பியான்னு என்னவோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நாம சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தீகாக்காரன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ திரும்பவும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, ஓ நீ ஒரு கொல்ட்டியா, நீ ஒரு தெலுங்கனா, நீ ஒரு திமுக காரனா அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நாம இந்த போன 5 ஆண்டு நடந்த இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத நேர்மையா பார்ப்போம். ஒரு தீகாக்காரனாகவோ கருப்பு சட்டைக்காரனாகவோ பார்க்காம ஒரு பொதுவான தளத்துல இருந்து பார்ப்போம். அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது வேற கதை. முட்டு கொடுக்கணும்னா ஒரு தப்பு நடந்தாதான் முட்டு கொடுக்கணும், சரியா? தப்பே நடக்காதப்ப நடக்கலைன்னா அப்புறம் என்னத்தை போய் முட்டு கொடுக்கறது? முட்டு கொடுக்கறதுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது இல்ல. இப்போ விஜய் போய் லேட்டா போய் 41 பேர் செத்து போனாங்க, அதுக்கு தான் முட்டு கொடுக்க வேண்டியது. ஏன் லேட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு. இந்த கொரோனா வந்த காலத்தில் உலகம் முழுவதுமே உற்பத்திகள் எதுவுமே கிடையாது. ஒரு வருஷம் எல்லாரும் வீட்டில் போய் படுத்தாச்சு. அப்புறமா தான் எல்லாரும் எந்திரிச்சு வந்தோம். இதுல நிறைய பேர் எந்திரிச்சே வரல, அவங்கெல்லாம் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. நம்மை போல இன்னைக்கு உட்கார்ந்து இந்த வீடியோ பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக நமது உடலில் இருந்த ஒரு சில ஆரோக்கியத்தின் காரணமாக தப்பிச்சு உயிரோட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னை விட வயதில் குறைந்தவர் ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டிக்கெட் செக்கிங் வேலையில இருந்தாரு. அவரெல்லாம் கொரோனா டைம்ல இறந்துட்டாரு. என் பையனோட கிளாஸ்மேட்டோட அப்பா இறந்துட்டாரு. எல்லாம் நம்ம நல்லா பார்த்துருக்குறோம். அந்த நமக்கு என்ன பிரச்சனைனா, நாளானவனே மறந்துடுறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதே மறந்துடுறோம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ முதலில் என்னெல்லாம் நடந்ததுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள வந்தோன்னு வச்சுக்கிங்க. எதுக்குள்ள திமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்குன்றதுக்குள்ள வந்தோம்னா அப்பதான் நமக்கு அந்த வலி என்னன்றது தெரியும். 2004ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு பென்ஷன் ஸ்கீம் இனிமே கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அறிவிப்பை கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஜாக்டோ ஜியோ எல்லாருமே சேர்ந்து பெரிய அளவுல போராட்டங்கள் செய்தாங்க. அந்த போராட்டங்களை அம்மையார் எப்படி கையாண்டார்? எஸ்மா டெஸ்மா அப்படின்னு சொல்லி 2 சட்டங்களின் மூலமாக ஒரே கையெழுத்துல 2 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதாவது சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, இது இவ்வளவு நாள் பென்ஷன் இருந்ததே, இப்ப ஏன் அதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு, பென்ஷனா கேட்குறீங்க, உங்களுக்கு சம்பளமே கிடையாது போடான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குறாங்க. இதுதான் அம்மையாரோட ஆட்சி. சரி, அதுக்கு அடுத்தால கலைஞர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாரா அப்படின்னா அவருக்கு நேரம் போதவில்லை. அதுக்குள்ள அவருக்கு அந்த ஆட்சியும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட குளறுபடிகளை சரி செய்யறதுக்கே அந்த 5 ஆண்டுகள் சரியா போச்சு. அப்போ 5 ஆண்டுகள்ல செய்த தவறுகளுக்கு சரி பண்றதுக்கே கலைஞருக்கு 5 வருஷம் தான் பத்தலை அப்படின்றீங்க. அப்ப ஸ்டாலினுக்கு 10 ஆண்டுகளாக அவங்க செஞ்ச கூதலை பூரா சரி பண்ணதுக்கு 5 வருஷம் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அவர் கலைஞரை விட திறமையானவரா அப்படின்னு கேட்டா உண்மையில் திறமையானவர் தான். அதை முதல்ல கண்டுபிடிச்சது திமுக காரங்க கூட கிடையாது, எச் ராஜா தான் கண்டுபிடிச்சு சொன்னது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு. எந்த வகையில்? மக்களுக்கு நன்மை செய்வதில் கலைஞரையோட நிறைய செய்யக்கூடியவர். அப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சா சங்கிங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனாலதான் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு எச் ராஜா சர்டிபிகேட் கொடுத்தது. அதன் பிறகு நடந்த 10 ஆண்டுகள்ல என்னெல்லாம் நடந்தது? குறைஞ்சபட்சம் அம்மையார் உயிரோடு இருக்கும் வரை இந்த 3 திட்டங்கள், நீட்டு, உடான், அப்புறம் உணவு பாதுகாப்பு சட்டம், இந்த 3த்தையும் அம்மையார் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துக்கு நானே அம்மையாரை பாராட்டி இருக்கேன் பலமுறை. ஒரு முறை 2 முறையில பலமுறை பாராட்டி இருக்கிறேன். அம்மையார் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆன உடனேயே பட்டுன்னு வண்டி ஏறினாங்க ஒரு மும்மூர்த்திகள். யாரெல்லாம்? இதே எடப்பாடியார், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் மாஃபா பாண்டியன். இந்த 3 பேர் தான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தது. நீட்டுக்கு கையெழுத்து போட்டது, உடான் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது, உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் அங்க எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப கரண்ட் பில்லு ஏறுதுன்னு சொல்றோம்.
அவன் என்ன சொல்றான், ஒன்றிய அரசாங்கத்துல இருந்துகிட்டு வருஷத்துக்கு நீ 4% கரண்ட் பில்லு ஏத்தி ஆகணும்ன்றான். அப்படி ஏத்தலைன்னா நான் உனக்கு அந்த மின் திட்டங்களுக்கு தேவையான எந்த உதவிகளையும் செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஆனாலும் இங்கே மின்சாரம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் ஏற்றி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் வருஷா வருஷம் 4% ஏற்ற சொல்றாங்க. அப்போ வருஷா வருஷம் 4% ஏற்ற சொல்லியும் இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு முறை தான் ஏற்றி இருக்கிறாரு. சரி, கொரோனாக்கு வருவோம். கொரோனா டைம்ல எல்லாரும் வீட்டில் படுத்தாச்சு. கொரோனா முடிஞ்சு அடுத்த 2வது வேவ் வருது. 2021 செகண்ட் வேவ் வருது. அதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மரண கொரோனா அப்படிம்பாங்க. ஏன்னா அதுல வந்து தப்பிக்கவே இல்லை, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ மக்கள் பூரா வீட்டில் அடைஞ்சு கிடக்குறாங்க. அப்போ முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு, குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாயாவது கொடுங்க, அது இருந்தாதான் அந்த பொருளாதாரமும் மீண்டு வரும். பிளஸ் வந்து மக்கள் செலவுக்கே காசு இல்லாம என்னையா பண்ணுவாங்க அப்படின்னு. இதுல நாங்க தான் ரேஷன்ல அரிசி போட்டோமே அப்படின்னாரு நக்கலா. அதே போலவே ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தப்போ என்ன பண்ணாங்க, இதே ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி இதே மாதிரி மறுபடியும் எங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டப்ப என்ன பண்ணாங்க, அவங்களோட சம்பளத்தை பூரா வெளியே சொன்னாங்க. இது கொஞ்சம் ஒரு ஆணாதிக்கமான ஒரு சிந்தனையான ஒரு வார்த்தை தான், இருந்தாலும் இந்த இடத்துக்கு அது பொருந்துதுன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இதுல ஆம்பளைங்களை மட்டும் குறிக்கலன்றதுனால அதை நம்ம பயன்படுத்தலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளைட்ட வயசை கேட்காத, ஆம்பளைட்ட வருமானத்தை கேட்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் கேட்டானா பொதுவெளியில அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆசிரியர்கள்லாம் வந்து சம்பளம் வாங்கல பென்ஷன் கேட்கறாங்கன்றீங்க. அவங்கலாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? நீங்கெல்லாம் 15,000 20,000 சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க போராட்டம் சரின்னு சொல்றீங்க. அவங்கலாம் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? மினிமம் 75,000 ரூபாயில ஆரம்பிச்சு 1,50,000 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாங்க. ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட சம்பளம் மாச சம்பளம் 1,50,000 லட்சம் ரூபாய் தெரியுமில்ல, அவருக்கெல்லாம் பென்ஷன் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை கசிய விட்டது யாரு? எடப்பாடி. அந்த நல்லவர் தான் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது இப்ப பென்ஷன் வாங்கினாங்க பாத்தீங்களா, இவங்க வந்து முதல்ல எதை யோசிச்சு பார்க்கணும்னா, டெஸ்மால நம்ம என்ன அடி வாங்கணும், இப்படி நம்ம சம்பளத்தை சொல்லி நம்ம மேல மக்களுக்கு ஒரு பொறாமையை உண்டாக்கி அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற விடாம பண்ணது. அரசு ஊழியர்னா வெறும் தலைமை ஆசிரியர் மட்டுமா? எல்லாரும் தான் அரசு ஊழியர்கள். நான் செவிலியராக இருக்கிறாங்க, அவங்க அரசு ஊழியர் இல்லையா? ஒரு ஆபீஸ்ல பியூனா இருப்பாரு, அவர் அரசு ஊழியர் கிடையாதா? எல்லாரும் தான் அரசு ஊழியர்கள். அப்போ அந்த போராட்டம் பெருசாக வராம பாத்துக்கிறதுக்கு பழனிசாமி செஞ்ச வேலை இது. சரி, ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சாரு? அப்பவும் எடப்பாடியார் 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. ஸ்டாலின் வந்தவுடன் முதல் வேலையாக 4000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. வந்த உடனே ஒரு வாரம் லாக்டவுன் போட்டாரு. லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல 4000 ரூபாய் பணத்தை போட்டுட்டு தான் லாக்டவுனை போட்டாரு. 2 வேலை தான் செஞ்சாரு. வந்த உடனே முதல் கையெழுத்து விடியல் பயணம், 2வது 4000 ரூபாய் காசை போடு, அதுக்கப்புறம் லாக்டவுன். ஏன்னா அப்ப லாக்டவுன் போட்டே ஆகணுன்ற கண்டிஷன். லாக்டவுன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே வரிசையாக திட்டங்களை வெளியிட ஆரம்பிச்சாங்க. நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த விடியல் பயணம் மற்றும் மக்கள் உரிமை மகளிர் உரிமை தொகை இதை எப்படி அவர் வாக்குறுதியிலே கொடுத்திருந்தாருன்றதை நீங்க நல்லா பார்க்கணும். எல்லாரும் சொல்றது லேட்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டா கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, முதல் 10 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இதை செயல்படுத்த முயற்சி செய்வோம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனாலும் முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், தோழியர் தங்கும் விடுதி, இப்படி பல விஷயங்கள். இப்போ நான்லாம் முதல்ல சென்னைக்கு வந்தப்ப எங்க தங்குறதுன்னு எனக்கு தெரியாதுங்க. எந்த ஏரியால போய் தங்கணும், எந்த ஏரியால தங்குனா வசதியா இருக்கணும். ஒரு ஆணாக இருந்து கொண்டு எனக்கே இவ்வளவு பிரச்சனைனா பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு வேலைக்கு போகணும்னா, சென்னையில வேலை கிடைச்சிருக்குன்னா போய் எங்க தங்குவேன் தான் முதல் கேள்வி கேட்பாங்க.
இப்ப அந்த கேள்விக்கே இடம் இல்லை. கவர்மெண்ட் போட்டிருக்குப்பா தோழியர் விடுதின்னு போட்டிருக்காங்க, பாட்டு நாங்க போய் தங்கிடுவோம் அப்படின்னு. நீங்க நேர்மையா சொல்லுங்க, கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக 2001 இருந்து 2026 வரை உள்ள இந்த 5 ஆண்டுகளில் மக்களோட வாழ்வாதார முறை, வாழ்க்கை முறை உயர்ந்திருக்கா? கொஞ்சமாவது உயர்ந்திருக்கா இல்லையா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிமை தொகை கிடைக்குது, பயணம், அதெல்லாம் பஸ்ல போறவனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு பதிலுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, ஆம்பளைங்களுக்கும் நான் ஃப்ரீயா கொடுப்பேன். அப்ப என்ன பஸ் டிக்கெட்டே போடாம ஃப்ரீயா ஓட்டிட்டு எம்டியா ஓட்டுவீங்களா? அப்ப கண்டக்டர் தேவையில்ல, டிரைவர் மட்டும் இருந்தா போதும், அவர் ஒவ்வொரு ஸ்டாப்லயா ஆளுங்களை ஏத்தி ஏத்தி இறக்கிட்டு அவர் மட்டும் போயிட்டே இருப்பாரா? பைத்தியகாரத்தனமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தா பக்கத்துல நீ ஏன் சும்மா இருக்கா, அவனுக்கும் சேர்த்து கொடுன்ற மாதிரி இருக்குது. இது எல்லாம் பைத்தியகாரத்தனமான வாக்குறுதிகளாகத்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சொல்றது பூரா ஏன் ஸ்டாலின் ஓசி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அதுதான் வாக்குறுதியா கொடுக்குது. புரியுதுங்களா? இப்ப 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது என்ன கூப்பன்? அந்த கூப்பன் மூலமாக இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? நீங்க வாங்கக்கூடிய பொருள்கள்ல உங்களுக்கு விலைவாசியில ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுல ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கூப்பன் என்ன, அந்த கூப்பனை எப்படி பயன்படுத்தலாம், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கூப்பன் முறை அப்படின்னு அவர் ஏன் அறிவிக்கணும்? எல்லாத்தையுமே பணமா போடுறேன்னு சொல்றவரு இதை மட்டும் கூப்பனா கொடுக்குறேன்னு ஏன் சொல்லணும்? அப்ப அதுல வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். உடனே கீழே வாங்கடா, ஆமா அதுல கமிஷன் அடிக்கிறதுக்கு திட்டம் இருக்குன்னு போடுங்க. உங்களுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்லடா, மூட்டு பேசாம இருக்குன்னு சில நேரத்துல எரிச்சல்ல வாடா போடான்னு கூட பேச வேண்டியிருக்குது. லூஸ் தரமா பேசுறதை விட்டுட்டு அந்த திட்டம் செயலுக்கு வரும்போது அதோட பலன் எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்காமைய வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். கடந்த காலத்தில் எப்படி செருப்படியும் மிதியும் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த அரசாங்கத்தின் மூலமாக, மக்கள் என்ன சொல்லணும்னா துயரங்களுக்கு ஆளானாங்கன்றதை கம்பேர் பண்ணி இந்த 21 இருந்து 26க்கு உட்பட்ட இந்த ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்ப தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் பலன் பெற்றிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.